வேலூர் வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டத்தில் 85 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆண்டுதோறும் சுமார் 35 லட்சம் நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் குழித்தட்டு காய்கறி நாற்றுகள், பழஞ்செடிகள், மரங்கன்றுகள், அழகு செடிகள் ஆகியவை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழும் நேரடி விற்பனையிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையில் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டமைப்பு வசதிகள் 2,03 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்று பண்ணை அமைக்கப்படும். இத்திட்டத்தினை 5 ஆண்டு காலத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகளிலும் 24 பூங்காக்களிலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரம், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கருவிகள், பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் போன்றவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது பயன்பாட்டு இடங்கள், வீடுகள் போன்றவற்றிலும் சில நிழல் எழிலூட்டும் பணிகளுக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் தனித்துவமான இணையதளம் தமிழ்நாட்டு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையினை டான்கோடா வாயிலாக உருவாக்கப்பட்டு குறைந்த செலவில் வீட்டு தோட்டங்கள் அமைத்தல், புல்தரைகள் அமைத்தல், அலங்கார செடிகள், பூச்செடிகள் நடவு செய்தல் ஆகிய எழிலூட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் டான்கோடா நில எழிலூட்ட பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு எங்கும் உள்ள நகர்ப்புறங்கள் அழகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளாகங்களாக மாற்றப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் பணிகளிலே காலத்தே மேற்கொண்டால் மட்டுமே உரிய மகசூல் பெற இயலும். வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கவும், இயற்கை வளங்களான மண் மற்றும் நீரினை பாதுகாத்து செறிவூட்டுதல், வேளாண்மையில் புதுப்பிக்க ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றுக்கும் பல்வேறு திட்டங்களை வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது. தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல். வேளாண்மையில் கருவிகளின் பயன்பாடு குறித்து நாம் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம். அவற்றில் முதன்மை கருவியான ஏரியினை முன்வைத்தே பின்னர் வந்த கம்பரும் வேளாண்மை சிறப்பை கூறும் தனது நூலுக்கு ஏர்70 என்று பெயரிட்டதோடு உழவுக்கு உறுதுணையாக ஆகும் உறுப்புகளை மேலி, ஊற்றாணி, நுகத்தடி, நுகத்துளை, நுகத்தாணி, பூட்டாங்கயிறு, தொடை, கொழுவானே, தாற்றுக்கோள், உளவெருது என பட்டியலிட்டு அவை ஒவ்வொன்றின் சிறப்பினையும் தனித்தனாக பாடியுள்ளார். கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கலை பரவலாக்கும் நோக்கில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் முதலியன மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆண்டில் 227 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசை களை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முதல் சூரிய கூடார உலர்த்தி அமைக்க அதிகபட்ச மானியமாக இருந்த 3,50,000 ரூபாயினை உயர்த்தி 4,40,000 ரூபாயாக வழங்கப்படும். பெண் விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமாக்கலை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல்.
விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க உதவும் ட்ரோன்கள் போன்ற நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவும், வருமானத்தை உயர்த்திடவும் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 50 கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயம் காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆண்டில் மொத்தம் 8,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல். பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 1,20,000 ரூபாயும், இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம் வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கு என 2026-27 ஆண்டில் 23,06,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம். வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல்,
போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடிவம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும், இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8 கோடியே 13 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும்.